சபையின் நோக்கம் ஆத்தும ஆதாயமா, ஆசீர்வாதத்தை தேடும் இடமா? அன்புக்குரியவர்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி சத்தியத்தை நாம் அறியும் போது மெய்யான விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். சபை என்பது கைகளால் கட்டப்பட்ட கட்டிடங்களை குறிப்பது அல்ல. அது ஒருமனதோடு கூடி வருகிற மக்களின் சங்கமம் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். சபையை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்றும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்றும் 1 தீமோத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார் என்று 1 கொரிந்தியர் 12:28 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கென்றும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கென்றும், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று எபேசியர் 4:12-15 வரையிலான வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சபையின் நோக்கம் ஆத்தும ஆதாயமே அல்லாமல் ஆசீர்வாதம் தேடும் இடமல்ல. அது ஆதாய தொழிலும் அல்ல. தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே தேவனுடைய அனந்த ஞானமும் தேவ ரகசியமும் சபையின் வழியாக அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது என்று எபேசியர் 3:9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையானது ஆத்துமாக்கள் பக்தி விருத்தி அடையவும், பரிசுத்தமாக்கப்படவும், கிறிஸ்துவுக்குள் ஒருமனப்பட்டு ஐக்கியத்தில் ஒன்றாக வளர்வதற்கென்றும், முடிவிலே நித்திய ஜீவனை அடையவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியாகவும், தேவனுடைய ராஜ்யத்தின் முன்மாதிரியாகவும் அடையாளமுமாகவும் இருக்கிறது. இன்று அநேகர் சபையின் நோக்கத்தை அறியாமலும், தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளாமலும், பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு செயல்படும் ஆதாய தொழிலாகவும், ஆசீர்வாதத்தை தேடும் மக்கள் கூட்டமாகவும் சபைகள் மாறி போயிருப்பது பரிதாபத்துக்குரிய காரியம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐக்கிய சபைகளில் ஆவியானவர் அசட்டை பண்ணப்படுகிறார். ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுபவைகள் தனி மனிதனின் ஆளுகைக்குள் செயல்பட்டு வருகின்றன. அவைகளின் முடிவு அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். சபைகளில் மாற்றம் வர வேண்டும். சபைகள் மனம் திரும்பாமல் தேசத்தில் மாற்றம் வராது. எழுப்புதல் ஐக்கிய திருச்சபைகளில் உண்டாக வேண்டும். அனலுமில்லாமல் குளிருமில்லாமல் இருக்கின்ற ஆதி திருச்சபைகளில் எழுப்புதல் தீ பற்றி எரிய வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய அன்பையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளையும் சபைகள் நினைவு கூர்ந்து செயல்படுமானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், தேசமும் சீக்கிரமாக சந்திக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவைகளை மனதில் வைத்து ஜெபிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.